எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலம் திருவையாறு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை. திருச்சிற்றம்பலம். நனியானே சேயானே நம்பானே செம்பொன்னே துணியானே தோலானே சுண்ண வெண்ணீற்றானே நனியானே சேயானே நம்பானே செம்பொன்னில் துணியானே தோலானே சுண்ண வெண்ணீற்றானே மணியானே வானவர்க்கு மருந்தாகி பிணிதீர்க்கும் மணியானே ஐயாருக்கு ஆளாய் நான் விந்தேனே பிணிதீர்க்கும் மணியானே ஐயாருக்கு ஆளாய் நான் விந்தேனே. திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார திருவையாறு பதிகம் 3ஆம் பாடலின் பொருள் இது. அன்பு நிறைந்த மனத்துடன் உன்னை வழிபடும் அடியார்களுக்கு மிகவும் அருகிலும் ஏனையோருக்கு தொலைவிலும் உள்ள பெருமானே, விரும்பத்தக்கவனே, பொன்மயமான ஆடையை அணிந்தவனே, தோளாடை உடையவனே, வெண்மை நிறத்துடன் காணப்படும் திருநீற்றினை பொடியாக உடலில் பூசியவனே, மணி போன்று அரியவனே, மாண்டவர்களுக்கு மட்டுமின்றி தேவர்களுக்கும் அவர்களது பிறவிப்பணியை தீர்க்கும் மருத்துவனாய் அவர்களுக்கு நெருங்கி இருப்பவனே, ஐயாற்று தலைவனே, நான் உனக்கு அடிமையாக மாறி ஓய்வினை அடைந்தேன் என்பது இப்பாடலின் பொருளாகும். ஊழித்தீயாய் நின்றாய் உழுதுவார் உள்ளத்தாய் வாழித்தீயாய் நின்றாய் வாழ்த்துவார் வாயானே வாழித்தீயாய் நின்றாய் படசடை மேல் பனிமதியம் ஆழித்தீ ஐயாருக்கு ஆளாய் நான் உய்ந்தேனே ஐயாருக்கு ஆளாய் நான் உய்ந்தேனே ஊழித்தீயாய் நின்றாய் உழுவார் உள்ளத்தாய் வாழித்தீயாய் நின்றாய் வாழ்த்துவார் வாயானே பாழித்தீயாய் நின்றாய் படசடை மேல் பனிமதியம் ஆழித்தீ ஐயாருக்கு ஆளாய் நான் விந்தேனே திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார திருவையாறு பதிகம் 4ஆம் பாடலின் பொருள் இது. பிரளய காலத்து அக்னியாய் இருந்து உலகங்களை அழிக்கும் ஒளித்தீயேனே, உன்னை விரும்பி தியானிப்பவர் உள்ளத்தில் உறைபவனே, அனைவரின் உடலிலும் உயிர் வாழ்க்கைக்கு இன்றியமையாத 3 வகையான தீக்களாக இருப்பவனே, உன்னை வாழ்த்தி பாடும் அடியார்களின் வாயில் இருப்பவனே, பிரம்மனும் திருமாலும் காண முடியாதபடி பெருமை மிக்க தீப்பழம்பாக நின்றவனே, ஆழித்தீ போல் செயல்பட்டு காதல்களின் பிரிவுத்துயரை அதிகரிக்கும் குளிர்ந்த நிலவினை தனது படர்ந்துள்ள சடையில் சூடிய ஐயாற்று இறைவனுக்கு ஆளாக மாறி நான் உய்வினை அடைந்தேன் என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க.